ரமண பவ சரி ரி 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 பின்ன பவ சரவண வீரா நமோ நம பவ சரவண நிர நிர நிரண வசர ஹணப வருக முருகா முருகா சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவகுகா சரணம் சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவகுகா சரணம் சரணம் காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி 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 ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி காத்திடுவாய் முருகா, உன்னை தவிர வேறு யாரும் இப்படி திருவிளையாடல் புரிய முடியாது. கந்தா, நீயே இடும்பியின் வாழ்வில் கருணை காட்டு. பராசரணம் குருகுகா சரணம் குரு பராசரணம் சரணமடைந்திட்டே கந்தா சரணம் போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி 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 ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி நவரத்தம் பட்ட நற்சீராவும் இரு தொடையழகும் இணை முழந்தாடும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க வேலவன் வீக்கிற மருக சரவண பவனா சடுதியில் வருக சரவண பவனா சடுதியில் இடும்பா, அகத்திய முனிவரின் சீடனாக நீ அவரிட்ட பணியை சிறப்பாக ஆற்றினாய். நீ புரிந்த இந்த அருஞ்செயலை வேறு யாரும் புரிய இயலாது. நீ வேண்டிய வரத்தை கேளிடும்பா. முருகா, நான் உன் அடிமையாக இருப்பதை விட வேறு வரமும் எனக்கு வேண்டுமா? உன் அருளுக்கு நிகராக வேறொன்று இருக்க இயலுமா? இடும்பா, நீ இந்த மலைகளை சுமந்து வந்ததை நினைவு கூர்ந்து உன் செயலை பெருமைப்படுத்தும் விதமாக என் பக்தர்கள் இனி காவடி சுமப்பார்கள். வேண்டுதலோடு காவடி சுமந்து வரும் பக்தர்கள் உன்னையும் வணங்கினாலே அவர்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும். என் ஆலயத்தில் உனக்கும் சன்னதியுண்டு. என் ஆலயத்தில் எப்போதும் உனக்கே முதல் மரியாதை வழங்கப்படும். ஓம் மகாவீராய வித்மஹே குஹபக்தாய தீமஹி தன்னோ இடும்ப பிரசோதயாத். இதுவே உன்னை வணங்க மேற்கொள்ளும் காயத்ரி மந்திரமாகும். இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்யும் பக்தர்களின் பிரச்சனைகள் உடனே விலகி போகும். என் பக்தர்கள் காவடி தூக்கி என்னோடு வரும் வரை நீ அவர்களோடு இருப்பாய். சக்திகிரி இனிமேல் இடும்பன் மலை என்று உன் பெயரால் அழைக்கப்படும். இனிமேல் நீ இல்லாமல் நான் அங்கு இருக்க மாட்டேன். நான் இல்லாமல் நீ அங்கு இருக்க மாட்டாய். உனக்கு துணை நின்ற உன் மனைவி இடும்பியையும் என் பக்தர்கள் தெய்வமாக வழிபடுவார்கள். மகரிஷியே, இந்த அகிலத்தில் எந்த மூலையில் உள்ள எத்தனை மலைகளை முருகனுக்காக இன்னும் நான் சுமந்து வர வேண்டும்? கூறுங்கள். முருகனின் திருவடியில் ஒரு சிறிய இடத்தையே நான் வேண்டி நின்றேன். ஆனால் முருகனும் தன் சன்னதியில் எனக்கென தனியாக சிறப்பு மிகுந்த இடத்தை நல்கி இருக்கிறார். எங்களை ஆசீர்வதியுங்கள்.
அதனால்தான் முருகனை கருணைக் கடல் என்று அழைக்கிறோம். எப்போதும் நீங்கள் இருவரும் முருகனுக்கு சேவகம் செய்து இன்புற்று இருங்கள். அண்ணா, அண்ணா, ஒரு நற்செய்தியோடு வந்திருக்கிறேன் நான். என்ன நற்செய்தி அது? அந்த சிவபுத்திரன் முருகன் கைலாயத்தை விட்டு நிரந்தரமாக வெளியேறிவிட்டான். ஆம் அண்ணா. அண்ணா, இது நமக்கு நற்செய்தியா அல்லது பாதகமான செய்தியா என்று ஆராய வேண்டும். அதை பிறகு ஆராய்வோம். தாரகாசுரா, நீ கூறுவது உண்மையா? உண்மைதான் அண்ணா. சிவபெருமான் அந்த முருகனிடத்தில் எத்தனையோ எடுத்துரைத்த போதும் இந்திரன் உள்ளிட்ட தேவர்களோ வருந்தி கேட்ட போதும் பிடிவாதமாக கைலாயத்தை விட்டு வெளியேறியிருக்கிறான் அந்த முருகன். பெற்றவர்கள் முகத்தில் இனி விழிப்பதில்லை என்று கூறியிருக்கிறான். தாரகாசுரா, இது உண்மையிலேயே நமக்கு நற்செய்திதான். அரசே வணங்குகிறேன். ஒரு துர்ச்செய்தியோடு வந்திருக்கிறேன். என்ன? விரைந்து கூறு. இடும்பியை கொல்ல தாங்கள் அனுப்பி வைத்த வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது உண்மையா? ஆம் அரசே, இது ஊர்ஜிதம் செய்யப்பட்ட செய்தி. இதோ நம் வீரர்கள் அணிந்திருந்த ஆபரணங்கள் மற்றும் ஆடைகள். முருகா, தர்மத்தின் வாழ்வுதனை சூதும் சூழ்ச்சியும் எந்நாளும் வென்றுவிடாது என்பதை நான் நன்கு உணர்ந்து கொண்டேன். முருகா, உன்னை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என்னை வதம் செய்து விடாதே. எனக்கு உயிர் பிச்சை கொடு. என்னை வதம் செய்து விடாதே. எனக்கு உயிர் பிச்சை கொடு. கூடாது. எனக்கு துரோகம் இழைத்த அந்த இடும்பனும் இடும்பியும் இனி உயிர் வாழக்கூடாது. நம் சத்ருவான முருகனிடம் தஞ்சமடைந்த அவர்களை இனியும் விட்டு வைக்க கூடாது. வீரர்களே, உடனே புறப்படுங்கள். அந்த இடும்பனும் இடும்பியும் எங்கே இருந்தாலும் அவர்களை கண்டறிந்து உடனே கொன்று விடுங்கள். உத்தரவரசே. அண்ணா, கவலை வேண்டாம். அந்த இடும்பனை சரியான தருணத்தில் நானே கொல்வேன். ஆம். தாரகாசுரா, அந்த முருகன் கைலாயத்தை விட்டு வெளியேறினான் என்பதை எண்ணி மகிழ்ந்தேன். ஆனால் அந்த இடும்பனை பற்றிய செய்தி எனக்கு ஒப்பாக இல்லை. कार्की मुखी ज्वाला, कार्की मुखी ज्वाला। कार्की मुखी ज्वाला। அன்னையே கார்க்கிமுகி ஜுவாலா, நான் ஜாபல மதத்தை உலகமெங்கும் பரப்புவேன். உலகமெங்கும் பரவியுள்ள சைவ சித்தாந்தத்தை ஒழிப்பேன். உலகத்தின் மூத்த மொழியான தமிழை அழிப்பேன். உலகமெங்கும் ஜாபல மொழியை பரப்புவேன். அதற்காகத்தான் இதுவரை 999 தமிழ் புலவர்களை
சிறையெடுத்து குகையில் அடைத்துள்ளேன். ஒருவனே எஞ்சியுள்ளான். தமிழ் சங்க தலைவன் நக்கீரன் கிட்டிவிட்டாள். வரும் அமாவாசை என்று நடக்கவிருக்கும் யாகத்தில் 1000 தமிழ் புலவர்களையும் நான் பலி கொடுப்பேன். இது சத்தியம். அரசே, பணிகிறேன். நம்மை அழிக்க முருகன் வந்துவிட்டதாக அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன கூறுகின்றாய் நீ? ஆம் அரசே, தாங்கள் சிறையிலிருந்து மீண்டு விடுவோம் என்ற நம்பிக்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தமிழ் புலவர்களுக்கு வந்துவிட்டது. இதோ நான் வருகின்றேன். அவர்களது நம்பிக்கையை எனது காலடியில் போட்டு நசுக்குகின்றேன். மாசாத்தனாரே, இங்கே சிறைப்பட்டு அசுரர்கள் செய்யும் சித்திரவதைகளை அனுபவித்து மூச்சு திணறி அடிமைகளாய் கிடப்பதை விட அந்த அசுரர்களின் கையால் மரணிப்பதே மேல். பிரம்மதத்தரே, நம் வாழ்வில் எதை இழந்த போதும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. எப்படி இழக்காமல் இருக்க முடியும்? தமிழ் மொழியை மனதில் இருத்துங்கள். உலகத்தின் உயர் மொழியாம் தமிழ் மொழி நம்மையெல்லாம் வாழ வைத்தது. புலவர்களின் பசிப்பிணி போக்கி செல்வச் செழிப்பில் கம்பீரமாக தலைநிமிர வைத்ததும் தமிழ் மொழியே. ஒட்டுமொத்த உலகத்திற்கே ஒழுக்க நெறியையும் நாகரீகத்தையும் கலாச்சாரத்தையும் போதித்தது நம் பெருமை மிக்க தமிழ் சமூகமே. அந்த தமிழ் மொழிதானே நாம் சிறைப்பட்டதற்கும் காரணம்? இருக்கலாம். ஓர் அசுரன் நம் தமிழ் மொழியையும் தமிழ் கடவுளையும் அழிக்க திட்டமிடுகிறான். ஆகவே நம்மை சிறையெடுத்துள்ளான். ஆனால் அந்த அசுரனால் நம்மை அழிக்க இயலாது. தமிழ் வளர்க்க அவதரித்த தமிழ் கடவுள் நம்மை காப்பாற்றுவார். யார் கூறியது தமிழ் கடவுள் உங்களை காப்பாற்றுவான் என்று? என்ன? தமிழ் கடவுள் உங்களை காப்பாற்றுவானா? வீண் கனவு வேண்டாம். இப்போது எங்கே உங்கள் தமிழ் கடவுள்? இப்போது புரிந்ததா? உங்கள் தமிழ் கடவுள் இங்கே வரமாட்டான். உங்களை காப்பாற்ற என் தெய்வமான கார்க்கிமுகியே இங்கே வர வேண்டும். எங்கே? உறக்க கூறுங்கள். கார்க்கிமுகி ஜுவாலா, கார்க்கிமுகி ஜுவாலா, கார்க்கிமுகி ஜுவாலா, கார்க்கிமுகி ஜுவாலா, கார்க்கிமுகி ஜுவாலா, கார்க்கிமுகி ஜுவாலா, கார்க்கிமுகி ஜுவாலா. கூறுங்கள். கார்க்கிமுகி ஜுவாலா, கார்க்கிமுகி ஜுவாலா, கார்க்கிமுகி ஜுவாலா, கார்க்கிமுகி ஜுவாலா, கார்க்கிமுகி ஜுவாலா, கார்க்கிமுகி ஜுவாலா. மீண்டும் மீண்டும் இதை மந்திரம் போல் உச்சரியுங்கள். வீரர்களே, இப்போது கூறுங்கள். தமிழ் புலவர்களுக்கு தமிழ் கடவுள் மீது இனிமேல் நம்பிக்கை பிறக்குமா? அரசே, எப்படி பிறக்கும்? தங்களை கண்டவுடன் அவர்களது நம்பிக்கை எல்லாம் காற்றோடு காற்றாக மறைந்துவிடும். கார்க்கிமுகி ஜுவாலா. தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது.
ஓம் நம சிவாய. 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 நக்கீரா, இன்று நான் உன்னை சிறையெடுத்து விடுவேன். உன்னோடு சேர்த்து 1000 தமிழ் புலவர்களையும் என் அன்னை கார்க்கிமுகிக்கு நான் பலி கொடுத்து விடுவேன். தமிழ் தமிழ் என்று முழங்கும் மூடர்களுக்கு இது தக்க பாடமாக இருக்கும். நக்கீரன் கழுத்தில் அணிந்திருக்கும் மாலையை அகற்றினால் மட்டுமே என்னால் அவரை இங்கிருந்து சிறையெடுக்க முடியும். நம சிவாய். ஓம் நம சிவாய். மரணமில்லை. இனி அசுரர்களுக்கு என்றுமே மரணமில்லை. 108 யுகங்கள் மட்டுமல்ல, 1008 யுகங்களுக்கு நமக்கு மரணமே இல்லை. அண்ணா, தாங்கள் ஒருவர்தான் 7 14 லோகங்களுக்கும் சக்கரவர்த்தியாக ஆளப்போகிறீர்கள். நமது புகழ் 8 திக்கும் பரவும் காலம் வந்துவிட்டது. தாங்கள் சிறப்பாக ஆட்சி புரிந்து நீங்கா புகழ் பெற வேண்டும். நன்று உரைத்தாய் தம்பி. மிகவும் நன்றாக உரைத்தாய். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்பதற்கு நீயே சான்று. நீயே எனக்கு சகலமுமாக இருக்கின்றாய். சூரபத்மா, நீ புரிவது சரியல்ல. வாருங்கள் குருதேவா, வந்து இருக்கையில் அமருங்கள். குருதேவா, தாங்கள் கூறியதன் பொருள்தான் என்ன? அந்த சிவபுத்திரன் முருகனோ கைலாயத்தை விட்டே வெளியேறிவிட்டான் அல்லவா? முருகன் நம்மை சத்ருவாக கருதினான். இப்பொழுது நம் எதிரிகள் அந்த முருகனின் எதிரியாகிவிட்டார்கள். நம்மோடு யுத்தம் புரிய யாரும் வரமாட்டார்கள் அல்லவா? பிறகு என்ன? ஏய் மூடனே, நடக்கும் யாவற்றையும் உண்மை என்று நம்பிவிடக்கூடாது. அறிவு இருந்தால் எது உண்மை எது பாவனை என்பதை பகுத்தறிய தெரிய வேண்டும். உன் மதியை கெடுத்துக்கொண்டு நீ சூரபத்மனையும் கெடுக்கின்றாய் தாரகாசுரா. சற்று பொறுமையாக இருங்கள் குருதேவா. தங்கள் கோபத்திற்கான காரணம் தான் என்ன? குருதேவா, தாங்கள் தாரகாசுரனை நிந்திக்க வேண்டாம். அவன் என் மீது பேரன்பு கொண்டவன். அவனை மன்னித்து விடுங்கள். என்ன விஷயம் என்று கூறுங்கள். முருகன் கைலாயத்தை விட்டு சென்று விட்டதால் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கின்றீர்கள் அல்லவா? தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. கசைத்து பின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவர். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
ஏன் என்னால் நக்கீரனை சிறையெடுக்க இயலவில்லை? ஆலயத்திற்குள் இருப்பதாலா? வெளியே வரட்டும், அதுவரை காத்திருப்போம். திருத்தனே சரணம் சரணம், மறைச்சென்னி மேல் நிறுத்தனே சரணம் சரணம், நிறைவேத நூல் அறுத்தனே சரணம் சரணம், திரு ஆலவாய் ஒருத்தனே சரணம் சரணங்கள் உனக்கு நாம். பாயும் மால்விடை மேல் வருவோய் பல் உயிர்க்கெலாம், தாயும் தந்தையும் ஆகும் நின் தன் அழி தாமரைக்கு, ஏயும் மாதவன் போல் அல்ல தீய இயற்றினார்க்கு, ஆயும் இன்பமும் துன்பமும் ஆக்குவது ஆதலால், அத்த கற்ற செருக்கின் அறவழி கீரனின் வித்தக கவியை பழுது என்ற விதண்டையான், மத்தக கண்விழித்து வெதுப்பின் மலர்ந்த பொன், முத்தக கமலத்து இடைவீழ முடுக்கினாய். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். நீ சமாதானம் கொள்வதால் இன்னொரு ஜீவனின் வாழ்க்கை காப்பாற்றப்படும் என்றால் அது ஓர் எறும்பாக இருந்தாலும் தாமதம் கொள்ளாதே.